மேடையில் வீற்றிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தியாகச்சம்மல் தலைவர் ஜி.கே. மணியண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பாலு அண்ணன் அவர்களுக்கும் என அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இங்கு அலைகடலென திரண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஏன்னா இளைஞர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போறவங்க. இளைஞர்கள் அதிகமா உள்ள கட்சி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். வீரர்கள் அப்படின்னாவே நம்ம. அப்புறம் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு 29ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, இப்ப மதுவை ஒழிச்சது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியால மட்டும்தான் முடியும். ஒழிச்சுக்கிட்டே இருக்கோம், பாதி கடல் தாண்டி இருக்கோம், இன்னும் முழு கடலும் தாண்டிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா 2003 வருஷம் டாஸ்மாக கவர்மெண்ட் ஏத்து நடத்த ஆரம்பிச்சது. கொஞ்சம் கேளுங்க, நீங்க கை தட்டுறதை விட்டுட்டு கேளுங்க. அது எதுக்காக எடுத்து நடத்தினாங்கன்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக நடத்தினாங்க. கள்ளச்சாராயத்தினால சாவு வருதான், ஓகேவா? கள்ளச்சாராயத்தினால சாவு வருது, அதனால டாஸ்மாக கவர்மெண்ட் எடுத்து நடத்துது. அப்ப டாஸ்மாக்ல விக்கிற சாராயத்துல ஊட்டச்சத்து பானம்னு போட சொல்லுங்க. டாஸ்மாக்ல விக்கிற சாராயத்துல ஊட்டச்சத்து பானம்னு போட்டு தானே விக்கணும். அப்புறம் ஏன் மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உடல் நலத்திற்கும் கேடுன்னு போட்டு விக்கிற? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிறதே கிடையாது, எந்த சிந்தனையுமே கிடையாது. சிந்தனையே செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து மக்களை மாயையில வச்சுட்டாங்க. இன்னைக்கு 29 வருடமாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காகவே எவ்வளவு நிகழ்ச்சிகள், 1 2 இல்லங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா 1992 வருஷம் ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு பிரபாகரன் பேரை உச்சரிச்சாலே தடா சட்டம் போட்டுருவாங்க, ஆள் தூக்கி சட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு மாலை போட்டு திடல்ல பெரிய மாநாடு நடத்தின ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா தமிழர்கள் அப்படிங்கிறப்ப ரத்தம் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்னு போராடுற நம்ம மருத்துவர் ஐயா அவர்களை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நம்ம கட்சியோட வரலாறை திருப்பி பாத்தீங்கன்னா முழுவதுமாக மக்களுக்காகவே, மக்களோட ஒரு துன்பத்திலையும் வரதட்சணையை ஒழிக்கணும்னு போராடுறோம், பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு போராடுறோம், புகைப்பழக்கத்தை ஒழிக்கணும்னு போராடுறோம், போதை பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு போராடுறோம், ஜாதி அதாவது தலித் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா அதிக அளவில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்த பெருமை மருத்துவர் ஐயாவை சாரும். நீங்க பதிவு பண்ணீங்க, அதிக அளவில் தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்த தலைவர் மருத்துவர் ஐயா அப்படின்னு பதிவிட்டுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் வேற ஜாதி பெண், அதனால எனக்கு நல்ல தாராளமா பேசலாம். எந்தெந்த கட்சியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்லுதோ அந்த கட்சிக்காரவங்க எந்த ஜாதியை குறிப்பிட்டு சொல்றீங்களோ அவங்களை எல்லாம் கட்சியில இருந்து நீக்கம் பண்ணிடுங்க. எந்த ஜாதியை அடிப்படையா வச்சு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்றீங்களோ அந்த ஜாதியில உள்ளவங்களை உங்க கட்சியை நீக்கம் பண்ணிட்டு பேசுங்க, நல்லா பேசுங்க, நாங்க கேட்கிறோம். தைரியம் இருந்தால் திராவிட கட்சிகள் அதை செய்யட்டும், அதை செஞ்சாங்க. நான் இந்த ஜாதி கட்சி ஆமான்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அடுத்த பக்கத்துல உள்ளவனே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு இனத்துக்காக, இனம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக ஆரம்பிச்ச கட்சியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்ல. எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுல தகுதியே கிடையாது. மக்கள் மேல முழுமையா நம்பிக்கை, மக்களுக்காகவே செயல்படுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு ஏழை மக்களோட இறப்பையெல்லாம் எரிய வச்சுட்டு, டாஸ்மாக் தண்ணியை ஊத்தி ஊத்தி இறப்பையெல்லாம் எரிஞ்சு போயிட்டு அந்த இறப்பையை எரிய வச்சுட்டு அரசாங்கத்தோட பணப்பைய நப்பிட்டு இருக்க, அரசாங்கத்தோட பணப்பையை எங்களோட இறப்பையை எரிய வச்சு நிரப்பிக்கிட்டு இருக்க கேவலமான ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தின் கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மானக்கேடு, வெக்கக்கேடு, மானுட கேடுங்க இது. நீங்க மக்கள் எல்லாம் சிந்தனையை தூண்டி விடுங்க. தமிழகத்துக்கு பல திட்டங்களை வச்சிருக்க நம்ம அண்ணன், அதாவது தமிழகத்தின் லீக்வானியூ மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களை முதல்வராக்கி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பூரண மதவிலக்கு நமக்கு வந்திருக்கும். இந்நேரம் நம்ம மதுவுக்காக போராட வேண்டியதில்லை. எங்க பார்த்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் போராட்டம். பாருங்க, கவர்மெண்டே இல்லாத மாதிரி மாணவர்கள் இறங்கி தாமிரபரணியில வேலை பார்க்கறாங்க. எதுக்கு அரசாங்கம்? மத்திய அரசாங்கத்துக்கு வண்டிட்டு கிடக்குற, ஏன் கிடக்குற? நீ சேர்த்து வச்சதையெல்லாம் எங்க இன்கம் டாக்ஸ் அனுப்பிடுவாங்களோ, ரைடு அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு நீ பண்ணிட்டு இருக்க. பயந்துகிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து மக்கள் எல்லாரும் சிந்தனை செய்யுங்க. முக்கியமா பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து சிந்தனை செய்தா அடுத்து வரும் ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆட்சியா மட்டும்தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 29ஆவது ஆண்டு துவக்க விழாவில் சபதமிட்டு சொல்றோம், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவோம். டாக்டர் அன்புமணி அவர்களை நம்ம முதல்வராக்கி பார்ப்போங்கிறது
சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையாருக்கு நன்றி.